ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம தி வார் பிட்வீன் லேண்ட் அண்ட் சீயோடைய கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, அதாவது இந்த பூமியில் தண்ணிக்கு அடியில் ஒரு கிரியேச்சர் வாழ்ந்துருக்கும் இல்லையா, அது இந்த குளோபல் வார்மிங்கால் வெளியில் வந்திருக்கும். வெளியில் இதுதான் எங்களுடைய உலகம்னு சொல்லியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் அது கூட சமரசமாக ட்ரை பண்ண கடைசியில் அது பிரச்சனையாகி லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம சால்ட்டை பிடிக்கிறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ சால்ட்டை காப்பாற்றி அந்த தண்ணிக்குள்ளே குதிக்க வச்சுட்டு, நான் எப்படியோ உன்னை தேடி வருவேன், நீ தனியாக நீந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. அதாவது எல்லா நியூஸ் சேனல்லையும் இதை பற்றி தான் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்டையும் நாயையும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த நாய்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த கிரியேச்சர் தண்ணியில இருந்து வெளியில ஒரு சங்க ஊதவும் எல்லார் வீட்டில் இருந்த நாயும் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு அத்துட்டு ஓட ஆரம்பிக்குதுங்க. எங்கே வருதுன்னு பார்த்தா நேராக கடலுக்குள்ள வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் நம்ம பூமிக்காக பேசுகிற அம்பாசடரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு எங்கள் நாய்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணீங்க, இது பெரிய தப்பு அப்படின்னதும் அதுக்கு அந்த கிரியேச்சர்ஸ் நீங்கள் மட்டும் எங்களுடைய மீன்களை சாப்பிடலாமா, அதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம அம்பாசடர் எங்களுடைய டாக்ஸ் எல்லாமே டொமஸ்டிகேட்டட், நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்த. ஆனா பதிலுக்கு அந்த கிரியேச்சர், மீன்களும் தான் எங்களுடைய உறவுகள் மாதிரி, அதை கொள்றீங்கல்ல அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாருக்குள்ள வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்களுடைய மனநிலையும் இப்போ ரொம்ப மோசமாக தானே இருக்குது. அதனால கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ணுக்கு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி தெரிய ஆரம்பிப்பாங்க. அதனால கவுன்சிலிங் எடுத்து அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அவனால் இப்போ தண்ணிக்கடியில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கழுத்து பகுதி, அவனுடைய காது கிட்டலாம் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்குது. அதுவும் போன பாட்டில் அந்த சால்ட் தண்ணிக்குள்ளே குதிக்கும் போது பயங்கரமாக கத்திருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி கத்தும் போது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்காது இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்ற மாதிரியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக செக்அப் நடந்துட்டு இருக்கும். ஸோ இவர் தான் இந்த டாக்டர். இவர் தான் நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பயமா இருக்குது, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க, நிறைய பேர் என்ன ஹீரோவை பாக்குறாங்க, ஆனா நிறைய பேர் என்ன போட்டு தள்ளணுன்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, அதுக்காகவே கவர்மெண்ட் எனக்காக ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ அந்த வீட்டில் காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் 24 மணி நேரமும் சிசிடிவி ஓடிட்டே இருக்கும். ஹீரோ மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால ஹீரோ கொடுக்குற சாப்பாட்டையுமே டெய்லி செக் பண்ணி தான் சாப்பிடுவானா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாழ்க்கை சொர்க்கமா நரகமானு தெரியல, ஆனால் எனக்கு இது நரகம் தான் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்கும் போது தண்ணியை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம கேட்டோடைய டீமை காமிச்சா. ஸோ கேட்டோடைய டீமில் இன்னொரு டீமும் ஜாயின்ட் ஆகுது. ஸோ இவங்களும் கேட்டோடைய டீம் தான் இனிமேல் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க போல. ஸோ அவர் வந்ததுமே ஒரு வீடியோ காமிக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ என்னன்னா, இந்த அண்டார்டிகா சைடில் இருக்கிற இந்த பனிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அந்த கிரியேச்சர் உருக வச்சுட்டு இருக்குது போல. ஸோ இதெல்லாம் காமிச்சு அவங்க வார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுக்கு நமக்கு தண்ணி சீ லெவலை விட அதிகமாகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேட்டு அதை பார்த்து சாக்காகி, அப்படின்னா நம்ம வெள்ளத்தில் மிதக்க போகிறோம், ஸோ அவங்களும் வாரில் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு சாக்காக. இப்போ அடுத்ததே மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போட்டு இதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராவே பதில் சொல்லுது. இங்கே பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க. குளோபல் வார்மிங்கும் சரி, இந்த ஐஸ் மெல்ட்டிங் ஆகுறதையும் சரி. ஸோ ஐஸ்னா என்னது, தண்ணி தானே, அது இயற்கை நிலைமைக்கு திரும்புது. ஸோ நீங்கள் ஆரம்பிச்சு வச்சதை நான் முடிச்சு வைக்கிறேன். அது போக மனிதர்கள் நீங்கள் எல்லாருமே இந்த பூமியோடைய அழுக்குகள் மாதிரி, அது இயற்கையே சேர்ந்து கிளீன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரிலாம் பதில் சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவனுடைய ஒய்ஃபையும் பொண்ணையும் மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்பவே சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள ஒரு வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்கள போய் மீட் பண்ணதுமே ரொம்பவே எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் சால்ட்டை தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனுடைய மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த மாதிரி எனக்கு இது என்னதுன்னு தெரியல, ஆனால் சால்ட்டை நினச்சி எனக்கு மனசு ஃபுல்லாக வருத்தமாக இருக்குது, அவள் எங்கே இருப்பா, எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க, கேவலம் நீங்கள் ஒரு மீனை போய் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒய்ஃப் கேட்பாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் கேட்டட் கம்யூனிட்டிக்கு சேஃபாக எங்களை அனுப்ப போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னால் உங்களை அடிக்கடி பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களுடைய முடிவு என்ன, நீங்கள் இன்னுமே அவ்வளோ தான் நினச்சிட்டு இருக்க போகிறீங்களா, அதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே
பாரு திமிங்கலம் இருக்குல்ல அதோடைய சாங் வந்து தண்ணிக்கடியில இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வரை டிராவல் ஆகும். அதே மாதிரி தான் நானும் தண்ணிக்கடியில போய் கத்துனா அவளால என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது கேட்க முடியுமா, என்ன வளர்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது டெய்லி நைட் வந்து நம்ம ஹீரோ கண்மொழிப்பான், கையில வந்து சீக்கிரட்டா ஒரு டெக் ரிமோட் வச்சிருந்திருப்பான். அதை கிளிக் பண்ணதுமே கேமரா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அங்க கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு வெளியில வரவும் வெளியில செக்யூரிட்டி கார்டு இருப்பான்ல அவன் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் போல. ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றது ஹீரோவை அங்கிருந்து போக வைக்கிறான். நம்ம ஹீரோவும் யாருக்கும் தெரியாம வெளியில வந்து கார் எடுத்துட்டு நேரம் எங்க போறான்னா கோஸ்ட்டுக்கு தான் போறான். அங்க போயிட்டு பீச்சில் இறங்கி நைட்டு ஃபுல்லா தண்ணிக்குள்ள கடந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோ அங்கே ஒய்ஃப் கிட்ட சொல்லி நான் டெய்லி நைட்டு கத்துறேன், எப்படியாவது அவள் வந்துருவாளான்றதை செக் பண்றதுக்காக, ஆனால் அவள் இன்னுமே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட. ஸோ ஹீரோடைய ஃபீலிங்ஸை பார்த்ததுமே அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். உடனே வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பீச்சில் இருந்து கத்திட்டு வெளியில் வந்து உட்காருவான் இல்லையா, அதை யாரோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அந்த ஜென்ரலோடைய டீம் தான் போல. ஸோ அவரும் டாமினிக்கும் சேர்ந்து தான் இதை நடத்துகிறாங்க போல. அது போக அவருடைய ஆள் தான் அந்த செக்யூரிட்டி கார்டும். ஸோ இதை பார்த்த அந்த ஜென்ரலும் ஏன் இவன் இவ்வளோ கத்தியும் சால்ட் வந்து வரலை, ஒருவேளை அவள் காணாமல் போயிட்டாளா அப்படின்னு சொல்லும் போது தான் டாமினிக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. இந்த கோஸ்ட் ஏரியாவில் ஒரு சோனிக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் அது கடலை தாண்டி போகாது. நான் வேணா என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மட்டும் அதை ஆஃப் பண்ண வைக்கிறேன். அந்த டைம்ல ஹீரோ வந்து கத்துனானா கண்டிப்பா அந்த சவுண்டு கேட்டு சால்ட் வருவா அப்படின்னதும் ஒன்று ஜென்ரல் இருந்துக்கிட்டு அப்படின்னா நம்ம செவரன்ஸை செயல்படுத்திட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்றாரு. ஆனா செவரன்ஸ்ன்றது என்னதுன்றது மட்டும் தெரியல. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம சால்ட்டை காமிக்கிறாங்க. அவளுக்கு இந்த செவரன்ஸ்ன்றது மட்டும் வேடை மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது சீக்கிரட்டா செவரன்ஸ்ன்ற பேர்ல ஏதோ ஒன்று நடக்குது, அது என்னதுன்ற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா கண்டிப்பா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சைன் வாங்க வர்ற கேப்ல உங்களுக்கு செவரன்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டதுமே அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா இது ஜென்ரலோடைய பிளான்ன்றது இவருக்கு தெரியும், செவரன்ஸ்னா என்னதுன்றதும் இவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த கேட்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி கேட்காதன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுமே கேட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு நான் உங்களை ரொம்பவே நம்புறேன், புரியுது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், என்ன முடிவு எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியாது, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில மட்டும் நம்ம தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. இப்பவும் கேட்கிறேன், உங்களுக்கு செவரன்ஸ்னா என்னன்னு தெரியுமா, என்ன இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக அதை பார்த்துக்கிறேன், நான் அதை கவர் பண்ணிட்டேன் அப்படின்னதும் இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட. ஸோ கேட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க வார் வந்து வரப்போகுது, இங்க என்ன ஆனாலுமே ஆகலாம், ஆனா எப்போதுமே நான் உங்க பக்கம் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அதை கேட்டதுமே ஒரு கஷ்டமா எடுத்து உடனே வேகமா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து ஏதோ மெசேஜ் பண்றாரு. அதே சமயத்தில் இந்த சைட் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு நம்மளுடைய திட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட. அடுத்தது இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றான்னா ஹீரோடைய ரூமுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வருவான் இல்லையா, அப்போ நைஸாக நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு ஹீரோ ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருப்பான்ல அந்த சாப்பாட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக, ஏன்னா அதில் ஏதாவது பாய்சன் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ரிமோட்டை மாற்றி வச்சிட்றான். இது தெரியாமல் நம்ம ஹீரோ அங்கே இருந்த சாப்பாட்டையும் பீரையும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட. அடுத்தது வெளியில் வந்ததுமே செக்யூரிட்டி கார்டு அவன் கையில் இருந்த ஒரு டெக் ரிமோட்டை எடுத்து அதை வச்சு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ரிவர்ஸ் மோடில் போட்டுட்டு இவனுடைய டீம் வர வைக்கிறான். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டு ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஏதோ லேப் மாதிரி அந்த இடத்தையே செட் பண்ணி நம்ம ஹீரோடைய வயிற்றுல ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அப்படி எல்லாமே வேகமாக முடிஞ்சதுமே கடைசியாக அந்த செக்யூரிட்டி கார்டு ஹீரோடைய மூஞ்சிலையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இவனும் அந்த சட்டையை கழட்டிட்டு வேகமாக லிஃப்ட்டுக்குள்ளே எரிஞ்சிடுறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறான். ஸோ அவனுடைய வயிற்றுல என்ன செலுத்துறாங்கன்னு தெரியல, அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. வழக்கம் போல் டைமை பார்க்குறான், ஐயோ லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக சால்ட்டுக்காக கத்தப்பணும் அப்படின்னு வெளியில் வரும்போது கரெக்டாக செக்யூரிட்டி கார்டு அவனுடைய பொசிஷனுக்கு வந்து நின்றுட்டான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோ எப்போதும் போல் காரை எடுத்துட்டு பீச்சுக்கு வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த வாட்டி டாமினிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சோனிக் வேவ்ஸ் இருக்குல்ல, அதான் இவனுடைய சிக்னலை பிளாக் பண்ணுறது, அதை வந்து எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சால்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கத்துறது கேட்கும். ஸோ பயங்கரமாக கத்திட்டு விடிஞ்சதுமே கரையில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் தண்ணியில் சால்ட் வர மாதிரி ஹீரோக்கு தெரியுது. ஸோ சால்ட் வந்துட்டாங்க போல. அவளை தான் வேகமாக போய் எங்கே போன, இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னதும் இல்லை நான் அந்த சைடு கரையில் இருந்தேன், ஆனால் நீ கத்துனது எனக்கு கேட்கல, இப்போ தான் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னதும் நான் டெய்லி நைட்டு வந்து உனக்காக கத்திட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வேகமாக வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு உன்னை பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சி நான் எவ்வளோ பயப்பட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சால்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு உங்களுடைய சிவிலைசேஷன் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது, அது போக என்னாலே இப்போ இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்பணும். ஸோ எங்கள் ஆட்கள் எல்லாருமே ஐஸை வந்து மெல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் லேட் பண்ணக்கூடாது, நீ கண்டிப்பாக மனித இனத்துக்கு தேவை. ஸோ நான் சொல்கிற சிக்னலை எங்களுடைய ஆட்களுக்கு அனுப்ப சொல்லு, அதாவது அக்காடுன்ற மாதிரி ஒரு சிக்னலை வந்து எங்களுடைய ஆட்களுக்கு அனுப்ப சொல்லு அப்படின்னதும் அக்காடா அப்படின்னா என்னது அப்படின்னதும் இங்கே பாரு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அது ரொம்பவே ஸ்பெஷலான வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எங்களுடைய இனங்கள் வந்து அடிப்பணியும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்போ என்னால் பேச முடியாது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ இந்த நியூஸை வந்து அவனுடைய டீமான இந்த கேட்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அவங்களும் அக்காடுனா என்னன்ற மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான அக்யூரேட்டான மீனிங் வந்து தெரியலை. சரி ஓகே, சால்ட்டே அதை அனுப்ப சொல்லியிருக்காங்க, நம்ம அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. ஸோ அலைகள்லாம் பயங்கரமாக கொந்தளிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆனதுமே நம்ம கேட்டு வந்து ஸோ அவங்களுடைய சிக்னலை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது வித்தியாசமாக நடக்குதான்ற மாதிரி. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் தெரிகிற மாதிரி இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்பெயினில் ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி பக்கத்தில் இந்த சோல்ஜர் வந்து இங்கே வாங்க அப்படின்னு கத்துறாங்க. என்னன்னு வந்து பார்த்தா ஒரு ஹோமோ கிரியேச்சர் வந்து செத்து கரை ஒதுங்கி இருக்குது. அதோடைய உடம்புல ஏதோ பூஞ்சை நோய் வந்த மாதிரி தெரியுது. அவ்வளோதான், எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அந்த கடலோரம் எல்லாமே செத்து செத்து மிதக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ யாருக்குமே ஒன்றுமே புரியல. இங்கே மட்டும் இல்லை, எல்லா சைடுமே மிதக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ சிட்டி சைடில் இருக்கிற கடல்லையும் மிதக்க ஆரம்பிக்குதுங்க. நியூஸ் ஃபுல்லாக இதான் பரபரப்பான பேச்சாகுது. ஸோ அக்கோ எல்லாமே செத்து செத்து மடியுதுங்க. ஸோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னதும் இந்த நியூஸை கேட்டதுமே நம்ம ஹீரோவும் மிரண்டு போயிடுறான். ஐயோ, சால்ட்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேட்டும் இப்போ அந்த கிரியேச்சரில் ஒன்று எடுத்து அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு இந்த ஹோம் அக்குவாக்கு, யார் இந்த மாதிரி பண்ணா, ஒருவேளை நம்ம இந்த அக்காடுன்ற மாதிரி சிக்னல் அனுப்பினோமே அதுக்கு இதுதான் மீனிங்கா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னதும் இல்லை மேடம், அந்த சிக்னல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஸோ அப்படின்னா வேற ஏதோ இருக்கணும் அப்படின்னும் போது தான் அங்கே உள்ள அந்த சயின்டிஸ்ட் வந்து அதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இதை மனிதர்களாகவே உருவாக்கின மாதிரி இருக்குது இந்த நோயை அப்படின்னும் போது தான் நம்ம கேட்டுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வர ஆரம்பிக்குது. செவரன்ஸ்னா வேற எதுவும் இல்லை, அது வந்து வைரஸ், அதை தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் 90% உயிரினம் வந்து இதனால அழிஞ்சு போயிருன்றதும் தெரிய வருது. அது போக இவங்களுடைய பேஸில் வந்து திடீர்னு SOS சிக்னல் வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க அந்த மீட்டிங் வராங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அந்த ஹாலுக்கு வராங்க. நம்ம ஹீரோ தான் இப்போ அம்பாசடராக அந்த இடத்துக்கு வரான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பாரு, இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை, ஸோ பார்த்து பேச அப்படின்னதும் அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு தண்ணியும் வருது. அதுக்குள்ள ஒரு 3 கிரியேச்சர் வராங்க. ஸோ நம்ம ஹீரோவும் யார் வர்றது அப்படின்னு பார்த்தா சால்ட்டும் அது கூட 2 கிரியேச்சரும் வராங்க. ஸோ சால்ட்டை பார்த்ததுமே கொஞ்சம் நிம்மதி இருக்குது. ஆனால் சால்ட்டோடைய மூஞ்சை பார்க்க ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதே சோகத்தோட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் வாரில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னதுமே அதை கேட்டதுமே நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் டாமினிக்கோட டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே மனதுருகி சாரி கேட்குறான். என்ன நடந்துச்சு அப்படி, கடலுக்கு அடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டோம், வைரஸ் வந்து எங்கள் இனத்தையும் அழிச்சிடுச்சு அப்படின்னு எமோஷனலாக சொல்ல, ஆனால் நீ மட்டும் தப்பிச்சிருக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது 10ல் ஒரு ஆள் தப்பிப்பாங்க, ஸோ நான் அந்த ஒரு ஆள், ஸோ நானும் செத்து போயிருக்கலாம் அப்படின்னதும் ஹீரோ எமோஷனலாக கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி தெரியாதுன்ற மாதிரி எமோஷனலாக பேச உடனே சால்ட்டும் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல தான் அந்த வைரஸை உருவாக்குனவங்க இருக்காங்க, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் முடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வைரஸை யார் உருவாக்குனாங்களோ அது வந்து தண்ணிக்கு தெரியும், அந்த தண்ணீரே அவங்கள வந்து தண்டிச்சிடும். ஏன்னா வைரஸ்லையும் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும்ல, ஸோ தண்ணிக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த தண்ணிக்கு இந்த வைரஸை உருவாக்குனதுக்கு காரணமானவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும், அது உங்களை தேடி வந்து வேட்டையாடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம பிரைம் மினிஸ்டருக்குலாம் அள்ளு விட்டுறது. அவர் அப்படியே குளிச்சுட்டு இருக்கிற போது நினச்சி பார்க்குறாரு, அவரை வந்து தண்ணி கண்டுபிடிச்சி தண்ணி வந்து அவரை போட்டு தள்ளுற மாதிரிலாம் நினச்சி பார்த்து பயந்துட்டுறாரு. அதே மாதிரி டாமினிக்கும் அந்த ஜென்ரலுக்கும் அவங்களுடைய முடிவு தெரிய வருது. அதாவது அவங்க வந்து காருக்குள்ளே லாக் ஆகிட்டாங்க, கார் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஸோ இதுதான் அவங்களுடைய முடிவு போல். அதை தெரிஞ்சதுமே டாமினிக் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னா அந்த அக்காடுனா என்ன அர்த்தம், அந்த சிக்னல் தானே அனுப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அக்காடுனா என்ன அர்த்தம்னா 2 ஸ்பீசிஸும் ஜாயின் ஆகி ஷேர் பண்ணி அவங்களுடைய எமோஷன்ஸை செலிப்ரேட் பண்ணுறது தான். ஆனால் இப்போ அதையும் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து கஷ்டமாயிடுது. உடனே கேட்டு வந்து நாங்கள் இப்போ ஆஃபர் பண்ணுறத ரீட் பண்ண அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் ரீட் பண்ணுறான். நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் தனி லேண்ட் தரோம், மரியானா ட்ரென்ச்ன்ற மாதிரி ஒரு இடம், ஸோ அது வந்து பசிபிக் ஓசியன் சைடில் இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அங்கே பொல்யூஷன் இருக்காது, சவுண்ட் இருக்காது, வைரஸ் இருக்காது, அங்கே உங்களுடைய இதை டெவலப் பண்ணுங்க, ஸோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீபில்ட் பண்ணலாம். ஸோ 2 ஸ்பீசிஸும் ஒரே பூமியில் இருக்கிற மாதிரி நம்ம 2 இனங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற மாதிரி இவனும் எமோஷனலாக சொல்ல, ஆனால் சால்ட் இருந்துக்கிட்டு நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை வர வைக்கிறாங்க. அதில் மனிதர்கள் வந்து அந்த ஸ்பீசிஸை வந்து வேட்டையாடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை காமிச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் பயத்தோடையே நீங்கள் சொல்கிறதுல வந்து வாழ சம்மதிக்கிறோம், ஏன்னா நாங்கள் வாழ்கிற நாள் எல்லாமே உங்களுக்கு பயந்து பயந்து தானே வாழணும், ஸோ இந்த வார் முடிஞ்சு போச்சு, நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சால்ட் வந்து எதுவுமே பேசலை, அப்படியே போயிடுறாங்க. இங்கே நம்ம கேட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ஹீரோவும் ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருந்த கண்ணாடி
வந்து கிராக் விழ ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் தைரியமாக நிற்கிறான். இருந்தாலுமே அந்த ஹேனை வந்து எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கண்ணாடியும் உடஞ்சி தண்ணி வந்து வெளியில் வருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கடைசியாக நம்ம கேட்டு உட்காந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் கால் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு கால் அப்படின்னதும் யாருன்னா ஹீரோடைய டாக்டர் தான். அவர் வந்து ஹீரோ ரிசர்ச் பண்ணியிருப்பார் இல்லையா, அது மூலமாக இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோடைய ரிசல்ட் வந்து இப்போ தான் நான் பார்த்தேன். அதில் அவனுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அவன் இனிமேல் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா 2 இனத்தையும் சேர்க்க பிறந்தவனா மாறிட்டான். என்னன்னா அவனுடைய உடம்புல மாற்றம் தெரிஞ்சது இல்லையா, அதுக்கு காரணம் நம்ம சால்ட்டும் ஹீரோவும் ஒரு கட்டத்தில் ஒன்றா இருந்திருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் தண்ணிக்குள்ளே இருந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோவுக்கு மூச்சு காற்று கொடுத்து தானே மேலே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மூலமாக ஹீரோடைய உடம்பு சேஞ்ச் ஆகி இப்போ ஹீரோடைய கழுத்தில் வந்து செதில்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோவை உடனே இந்த கேட் வந்து எங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னா கடலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ தண்ணிக்கு அடியில் வந்து கத்த. ஸோ கொஞ்ச நேரத்தில் சால்ட்டும் வெளியில் வராங்க. வந்து அப்படியே 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இதை பார்த்து கேட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோடைய கழுத்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னென்னு தண்ணிக்கு அடியில் மூச்சு விட்டு பார்க்குறான். அவனால் தண்ணிக்கு அடியிலையும் மூச்சு விட முடியுது, நல்லாவே நீந்த முடியுது. ஏன்னா அவனுடைய கழுத்தில் தான் அந்த செதில்கள் மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ அது மூலமாக அப்படியே அங்கேருந்து கேட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு இப்போ சால்ட்டு கூட சேர்ந்து வாழலான்ற மாதிரி நீந்தி போக ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம கேட்ட பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எப்படியோ ஒரு லவையாவது ஒன்று சேர்த்துட்டோமே அப்படின்னு சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த சீரீஸ் வந்து முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? ஸோ கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா. ஆனால் இந்த சீரீஸ் வந்து இன்னுமே வேறு மாதிரி எடுத்துருக்கலாம். ஸோ 2 பேருக்கும் வார் வர்ற மாதிரி, 2 பேருமே அதில் போராடுற மாதிரி, அதில் அந்த கிரியேச்சர் ஜெயிச்சிருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் இல்லையா. ஏன்னா மனிதர்கள் தான் இந்த கடலே நாசம் பண்ணுறாங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கிட்ட தோற்று போகிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.